ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கீல செஞ்ச பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் ஈரம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை முழுசாவும் போடணும். வறுத்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இதை தூக்கி போடாமல் அதை சாப்பிட்ருவாங்க. அதனால நம்ம கருவேப்பிலையை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறமா ஜீரகம், ஒரு பேலீஃப், அப்புறம் முக்கியமான கீ இன்க்ரீடியன்டான நம்ம கிங் பெப்பர். இந்த பெப்பர் பச்சையாக நம்ம மரத்துலேருந்து பறித்து காய வச்சு வச்சது, ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறமா 2 வரமிளகாய், நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வாசனை எப்படி இருக்கணும்னா வெளியில பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் உங்க வீட்டில் என்ன சமையல் அப்படி கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை பவுடர் பண்ணணும். இப்போ நம்ம தாளிச்சு நம்ம சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை ஒரு தடவை ஒரே ஒரு விசில் வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு டைம் சேவ் ஆகும். அந்த பாத்திரத்திலேயே வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாத்திரத்திலேயே கூட நீங்க வேக வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு விசில் மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். சிக்கன்ல இருக்கிற தண்ணியே போதுமானது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இருக்கிறதுனால நான் திருப்பியும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. உப்பும் நான் சேர்க்கல. ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதை வேக வச்சு சிக்கனை ஆற விட்டுருக்கேன். இந்த பக்கமா நம்ம சிக்கனை தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு மட்டும் நான் தாளிச்சுக்கிறேன். வேற எதுவுமே போடலை. நல்லா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எதை வேணா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால திருப்பி நம்ம சேர்க்க வேண்டாம். தாராளமா அப்பவே நான் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேண்டாம்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வெந்திருக்கோம், அது விசில் போயிருக்கும். இந்த தக்காளி வதங்கணும்னா நான் எப்பவுமே சொல்ற டிப்ஸ் தான், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்திங்கன்னா தக்காளி டக்குன்னு வதங்கிடும். ஏன்னா இந்த வெங்காய தக்காளி வதங்கிறது தான் இந்த எல்லா சமையலுமே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தாராளமா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகாய் தூள் நான் சேர்க்கல. நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு வெந்த சிக்கனை இது கூட சேர்த்து தண்ணி போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 3/4 தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நைஸா பவுடர் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் குறக்குறப்பா இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயே இன்னும் நான் கொஞ்சம் பெப்பரையும் தூவி இருக்கேன். நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு உங்களுக்கு செமி கிரேவி வேணாலும் செமி கிரேவியா வச்சுக்கலாம், இல்லை நல்லா ட்ரை ரோஸ்டா வேணாலும் ட்ரை ரோஸ்டா வச்சுக்கலாம். நான் இது கூட எதை வச்சு சாப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு ரசம் தான். ஆனால் இது ட்ரை ரோஸ்டாவே நான் வறுத்துக்கிறேன். லாஸ்ட்ல இறக்கி வைக்கும் போது தாராளமா ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. இது வீட்லயே உருக்குன நெய். இது எல்லாமே சேர்த்து கமன் தெரு வரைக்கும் வாசனை வந்துருச்சுன்னா பாருங்களேன். இதை சப்பாத்தி கூட, ரொட்டி கூட, புல்கா கூட, பரோட்டா கூட, நீங்க ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் செய்றீங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.